பனித்துளிகள் ஆகஸ்ட் 24 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சலிப்பான தருணங்கள். தியான வசனம் பிரசங்கி 2:11. இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை, சலிப்பு எனக்கு பிடிக்கும் என்ற வலைப்பதிவின் உரிமையாளர் ஜேம்ஸ் வார்டு 2010 சலிப்பு கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தாராம். அது யாராலும் கவனிக்கப்படாத மிகவும் சாதாரணமான ஒரு நாள் கொண்டாட்டம். அதற்கு முன்பாக அந்த கருத்தரங்குகளில் தும்மல், வெண்டிங் இயந்திரத்தில் ஏற்படும் சத்தம் மற்றும் 1999 இங்க் பிரிண்டர்கள் போன்றவற்றில் ஏன் சத்தம் வருகிறது போன்ற சலிப்பான தலைப்புகள் விவாதிக்கப்பட்டது. வார்டுக்கு அவைகள் மிகவும் சலிப்பானவைகள் என்பது நன்றாய் தெரியும். ஆகியனால் அந்த கருத்தரங்குகளில் ஆர்வமூட்டக்கூடிய, அர்த்தமுள்ள, ரசிக்கக்கூடிய தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும்படி செய்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அர்த்தமற்ற காரியங்கள்ல மகிழ்ச்சியை தேடும் முயற்சியில ராஜாக்களில் பெரியவரான ஞானியான சாலமோன் முயற்சி செய்தார். அவர் பெரிய வேலைகளை செய்தார். மந்தைகளை வாங்கினார், வீடுகளை கட்டினார், பாடகர்களை சேகரித்தார், கட்டிடங்களை கட்டினார் என்று பிரசங்கி 2 வசனங்கள் 4 முதல் 9 வாசிக்கலாம். இவற்றில் சில மதிப்பு மிக்கவை, சில மதிப்பு குறைந்தவை. அவற்றில் அர்த்தத்தை தேட முயன்ற ராஜா சலிப்பை தவிர வேறொன்றையும் பெறவில்லை. வசனம் 11 அப்படியாக கூறுகிறது. தேவனை சேர்த்துக் கொள்ளாமல் மனித அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உலக பார்வையை சாலமோன் தனக்காக தேட முயன்றார். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவர் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவருக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அவர்களுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினாலே பிரசங்கி 5 வசனங்கள் 18 முதல் 20, அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடினாலே அவன் தன் ஜீவன் உள்ள நாட்களை அதிகமாய் நினையான் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பிரசங்கி 12 வசனங்கள் 1 முதல் 7 தேவனை நினைப்பதன் மூலமாகவும் அவரை ஆராதிப்பதன் மூலமாகவும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் என்ற முடிவுக்கு வருகிறார் சாலமோன். இந்த சலிப்பின் சூறாவளியில சிக்கி இருக்கும் நாம் நம்முடைய சிருஷ்டிகரை நினைத்து நம்முடைய சிறிய கருத்தரங்கை தோக்குவோம். தேவன் அதை அர்த்தமுள்ளதாய் மாற்றுவார். நம்மை திருப்திப்படுத்தாத காரியங்களில் அர்த்தத்தை தேடுவது மிகவும் கடினமான காரியம். நம்முடைய அர்த்தத்தை தேவனிடத்தில் தேட வேண்டும். தேவனோடு நாம் வைத்துக் கொள்ளும் நெருங்கிய தொடர்பு மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அளிக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் தேடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.